வணக்கம் விவாஸ், வெல்கம் பேக். வணக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் மந்த்லி டீல்ஸ் ஆர் கம்மிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு 10Kலேருந்து 20K செக்மெண்ட்டில் இருக்கிற டிவைசஸ். அதுலேயும் மொரோவர் இதில் இப்போ ஏதாவது நியூவாக வந்திருக்கு அப்படின்னா அதை தான் ஹைலி மென்ஷன் பண்ணுவோம். மற்றபடி ஓல்டு டிவைஸ் மென்ஷன் பண்ணலையே ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் லாஸ்ட் டைம் அதை சொன்னீங்க, அதை கேட்டு தான் நான்லாம் வாங்கினேன், இப்போ சொல்லவே இல்லையே அப்படிலாம் கேட்டு வருந்தாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெலகிராம் சேனல் 2 ஓப்பன் பண்ணியிருக்கோம். எஸ்பஸ் டீல்ஸு, அதில் வந்து மொரோவர் அமேசான்லேருந்து வர எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ், அதுக்கான டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது. நீங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது ப்ராடக்ட் சஜஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து பேசிக்கலாம். அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட உள்ள வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்குறதா இருந்தது iQOO Z10 லைட்டுங்க. iQOO Z10 லைட் நல்ல டிவைஸா அப்படின்னு கேட்டால், பேட்டரி லைஃப் ஒருத்தர் வந்து இப்போ செகண்டரி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாட்டி பிரைமரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டில் லேண்ட் ஆகிறேன், இப்படிப்பட்ட கன்சியூமர்ஸ்க்குலாம் ஓகே, அப்புறம் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு ஓகே, ஸ்கூல் கிட்டுக்கு ஓகே, உங்களுக்குலாம் சொல்லலாம். ஆனால் அந்த ஜென்சின் இந்த விதரிங் வேவ்ஸ் அப்படி கேட்பாங்க, அதுக்குலாம் இது வேலைக்கே ஆகுதுங்கிறதா எதார்த்தம். சரியா? நீங்கள் வந்து கேஷுவலாக யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி கேமோ இல்லாட்டி அஸ்வத் மாதிரி ஹெவி கேமராவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆப்டான ஃபோன். ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா 6300 இருக்கிறனால Dimensity 6300 இருக்கும். ஜியோ யூசர்ஸ் மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் அலர்ட் கொடுப்போம். அலவன்ஸ் இப்போ நாங்கள் இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய Dimensity 6300 பேஸ் பண்ண எந்த டிவைஸாக இருந்துட்டும் அது வந்து இந்த டேர்முக்கு அப்ளிகபிள் தான். ஜியோ வந்து கொஞ்சம் அதில் சோகமாக தான் இருக்கும். ஆமாம், சரியா? அது வந்து எல்லா ஃபோனுக்கும் ஹைலைட் பண்ண முடியாது. காமன் ஃபார் 6300 Dimensity. சரியா? ஓகேவா? ரைட்டு. மொத்தம் இந்த ஃபோன் வாங்கினா சும்மா ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறேன், இல்லாட்டி ஆஃபீஸில் ஒரு பேசிக் பர்பஸ் ப்ரோ, ஒரு சிம் ஆக்டிவேஷன் கடை வச்சிருக்கேன், நான் இந்த ஃபோன் வாங்கலாமா, அவங்களுக்குலாம் இது ஓகே தான். ஏன்னா நீங்கள் ஒரு கன்சியூமர் வராங்கன்னா அவங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆப் வழியாக ஃபோட்டோ எடுப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த 50 MB போதும் தான். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஆஃபீஸ் யூஸ், கடை யூஸ், இந்த மாதிரியான பர்பஸ்க்கு ஒரு ஃபோன் வாங்கி போடுறேன் அப்படின்றதுக்குலாம் இது ஓகே. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள இப்போ இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. அடுத்து என்னன்னா Redmi 15C. இந்த இடத்துல ஃபோன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். காம்படிஷன்லேயே இந்த 15C அழகாக இருக்குது. ஆனால் அது என்னமோ தெரியல, மனசு கேட்க மாட்டேங்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட 14C வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அதுக்கு காரணம் வந்து 4 Gen 2. ஆமாம், ஏன்னா இது 6300 இப்போதான் கொஞ்சம் முன்னாடி Z10 லைட்டுக்கு அவ்வளோ தூரம் கதை பேசிவிட்டு திரும்பியும் கூப்பிட்டு வந்துட்டு மோரோவர் இப்போ Z10 லைட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் இதுலேயும் 6000 mAh பேட்டரி இருக்கும், 50 MP பிரைமரி சென்சார் இருக்கும். நீங்கள் அதுக்கு 14C போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் அங்கே கிடைக்கும். அப்போ சிக்னல் உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை, சாலிடாகவே நல்லா இருக்கும், ஜியோவும் நல்லாவே இருக்கும். எஸ், அதுதான் சொல்கிறோம். அதனால தாங்க. சரியா? சரி, அடுத்து மோட்டோ G35 வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, வெயிட்டுக்கு ஓனர் நாள் நாங்கள் வீடியோ பண்ணும்போதுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவ்வளோ சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த யூனிசாக்கு போய் தான். ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம இத்தனை டிவைஸ் பார்த்தோம்னா அந்த 2 டிவைஸ் பார்த்ததில் இந்த மோட்டோ G35ங்கிறது வந்து கிரேசி. ஓரளவுக்கு ஓகே, பயம் இல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த பயம் இல்லாமல் இல்லை, ஹைலைட் என்னன்னா 10,000 11,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஃபோன் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நானும் 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் இந்த G35 இங்கிட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ. அது என்ன ஹைலைட்னா இந்த ஃபோனில் வந்து யூனிசாக் ப்ராசஸர் இருக்குங்க. 5G தானே அது? ஆமாம், இந்த பட்ஜெட்டில் அல்ட்ரா வைட் கேமரா வேற. சரியா? இன்னொன்று என்னன்னா இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த நிறைய ஃபோன் ஹெச்டி பேனல், இது ஃபுல் ஹெச்டி. ஓ, என்னடா யூனிசாக்கா அப்படின்னாலும் அந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரியான டாஸ்க்குக்கான ஃபோன் தான் இதெல்லாம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன் பிட்வீன்ல போக்கோ M7 Plusன்னு ஒருத்தர் இருக்கான். ஆமாம், அவனும் வந்து உங்களுக்கு 13K to 15K ரேஞ்சில் கிடைக்கிறான். உங்களுக்கு 6S Gen 3 ப்ராசர் கிடைக்கும், பெரிய பேட்டரியும் கிடைச்சிரும். அதே மாதிரி தான் இருக்கும் Redmi 15. Redmi 15க்கு பதில் M7 Plus சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் Redmi 15 தான் வாங்கணும்னு அடம் பிடிச்சா அந்த டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் அது யாரும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா போக்கோ M7 Plusஓட டிசைன் நல்லா இருக்கும். உண்மையாக சொன்னால் நல்லா தான் இருக்கும். அங்கே உட்காந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு BMW டிசைன் போட்டா இவன் குறுக்கால வந்து இங்கே எதையோ போட்டு வச்சுட்டு போயிருப்பான். அதனால இந்த பட்ஜெட்டில் அது டிசைன் ஆஸ்பெக்ட்லேயும் நல்லா இருக்கும், பேட்டரி ஓகே, பெரிய டிஸ்பிளே, யாருக்கெல்லாம் பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் ஆப்டான ஃபோன். ஹைலைட் என்னன்னா இப்போதான் மார்க்கெட்டில் திரும்பியும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து டிவைஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுக்குறாங்க. இது ஸ்டீரியோ கிடையாது, மோனோ ஸ்பீக்கர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டப்னு சொல்லிடுறேன், Realme Narzo 90, 90X, அப்புறம் 80 Lite. இது எப்படின்னா பட்ஜெட் வைஸ் பார்த்தா 15 above. ஆமாம், அந்த மாதிரிலாம் வருது. ஆனால் இந்த 15 above இருக்கும்போது இங்கே நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம்னா CMF Phone 2 Proன்னு ஒரு ஃபோன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோனுக்கு மத்தியில் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியலங்கிறது ஒரு யதார்த்தம் தான். ஆனால் பேட்டரி பெருசு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னும் போது அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல, ஏன்னா உங்களுக்கு நார்சோலே ப்ரோ வேரியன்ட்லாம் 20,000 கீழே தான் இருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, 80 வாட் சார்ஜிங்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காம்படிஷன் நம்ம யார்ட்டையும் இருக்காது. 45 வாட் வச்சிருப்பாங்க நிறைய பேர், 50 வாட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Redmi Note 14 SE
இது வந்து வேற எதுவும் இல்லைங்க, இப்போ போட்டிருக்கேன் தான் M7 Pro போட்டிருக்கல அதே தான். ஆமா SE வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்ஸ்ல சார்ஜரும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அப்படியே தான் இருக்கா என்னன்னு தெரியல, அதனால தான் பிரைஸ் கம்மி அது. ஸோ அந்த ஃபேக்டரும் இருக்கு. ஏன்னா நீங்க அதே போக்கோ M7 Proன்னு இருக்கும், இவன மாதிரியே தான் இருப்பான், அதுல சார்ஜர் இருக்கும். ஆமா, உங்களுக்கு 14K அது கிடைக்கும். Dimensity 7025 Ultra அப்படின்ற ப்ராசஸர், அப்புறம் 5110 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. 50 MP பிரைமரி மற்றும் 8 MP மற்றும் 2 MP இந்த மாதிரி செட்டப்ல வரும். ஆமா, அதுக்கு நீங்கள் போகோ M7 Pro போகிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா ப்ரைஸிங் ரீதியாக பார்க்கும்போது. அடுத்து வந்து இந்த இப்போ நாங்கள் டெக்னோ போவா 7 சொல்கிற டிமென்சிட்டி ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் கம்பேர் டு அதர். அதாவது கம்பேர் டு எப்படி சொல்கிறாங்கன்னா 7025 இல்லாட்டி 6300 அதெல்லாம் கம்பேர் பண்ணா. ஏன்னா 7300 வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கு. சொல்லப்போனால் இந்த இடத்துல Z10X சொல்லியிருக்கணும். Z10X கீழே தான் இருக்கான அவனும் ப்ரைஸ் ஏறி, ஆனால் எல்லாரும் ப்ரைஸ் ஏறிட்டாங்க. சரி, அதனால ப்ரைஸ் ஏறிட்டான். அப்போ 11X என்ன ப்ரைஸ் வரும்? அதெல்லாம் எங்கேயும் டெக்னோ போவா 7 வந்து உங்களுக்கு 14K கிடைக்கும். Dimensity 7300 6000 mAh பேட்டரி, 50 MP பிரைமரி. டெக்னோ போவா 7 வந்து பின்னாடி அந்த ஏஸ் போட்டிருக்கும், லைட்லாம் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 15K எப்படி ஒரு போனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யூனிக் ஃபீல் இருக்கும். இப்போதைக்கு அவன் ஏற்றலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா பார்த்தா அவனும் ஏற்றிருக்கணும். பட் இது வரைக்கும் ப்ரைஸ் ஏறாமல் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. 7 Proன்னு ஒரு மாடல் உண்டு, அதையும் வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. அது 120K பக்கத்தில் இருக்கும். சரியா? அடுத்து வந்து M8 இப்போதான் வந்துச்சு. அது வந்து உங்களுக்கு டீல், அதை ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போதே யாராவது வாங்கியிருந்தா 15,999 வாங்கியிருக்கலாம். இப்போ வந்து 17K வாங்க முடியுது. அது வந்து நத்திங் பட் சேம் ஆஸ் Redmi Note 15. பட் இதில் என்ன ஹைலைட்னா அதில் 108 இருக்கும், இல்லை 50 MP தான் இருக்கும். அண்ட் அதில் ஒரு அல்ட்ரா வைட் இருக்கும், இல்லை அல்ட்ரா வைடும் எதுவுமே இருக்காது. இதில் வந்து டுபாவூர் இன்னொரு 2 MPன்னு போட்டு சும்மா டுபாவூர் வச்சிருப்பானுங்க. 6 Gen 3 ப்ராசஸர் இருக்கும். உங்களுக்கு 5520 mAh பேட்டரி. இந்த பேட்டரி லைஃபே இந்த ஃபோனுக்கு நல்லா தான் இருக்கும். இல்ல நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில 6000 7000 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு குதூகலமா இருந்தா நரேஷ். ஆமா, அதுக்கான வீடியோ வருங்க. போக்கோ M8க்கான வீடியோ வரும், வந்திருக்கும், இல்ல வரும். பிராக்டிக்கலான ஒரு ஃபேக்ட்டுங்க அது. நரேஷ் என்ன சொல்லுவானா, எனக்கு பிராக்டிக்கலா நல்லா இருக்குண்ணே, நான் என்ன இந்த ஃபோன்ல எதிர்பார்க்கலாமோ அதை எதிர்பார்த்தா நல்லா இருக்கு. அதை வந்து நான் வேற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ராவா எதிர்பார்த்து அதுகிட்ட ஏதாவது கேட்டேன்னா அது பயந்து ஓடி போயிருது. அதுதான் யதார்த்தம். ஒரு 6 Gen 3 இல்லாட்டி வந்து ஒரு 7300 பேஸ்டு ஃபோன் கிட்ட நான் 5 ஆப் கடையில் இப்படி போயிட்டு இப்படி வருவேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னு வைங்களேன், நீ அப்படியே வேற ஏதாவது வாங்க போயிடு, இங்கே வந்துடாது அப்படின்னு சொல்லிடும். ஏன்னா அதோட பொட்டன்ஷியல் அவ்வளோதான். சரியா? அந்த ரேமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதில் இருக்கிறதெல்லாம் அந்த பொட்டன்ஷியலுக்கு தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா iQOO Z10X, இதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோவில் T4X ஒன்று இருக்குது. ரெண்டுத்துல நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே ஸ்பெக் தான். பட் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டீல்ஸில் இவன் வந்து ஒரு அண்டர் 15K இருந்தவன் இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகி 17K கிட்ட வந்துட்டான். அது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. 6500 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 7300 Dimensity ப்ராசஸரோட இருக்கும். இது போதாதுன்னு Z11X வேற பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது ப்ரைஸ் ஹைக் ஆனனால இவனை வந்து சாலிடாக ரெக்கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அண்டர் 15K அப்படின்னு பார்க்கும்போது டெக்னோ போவா 7லாம் ஜாலியாக உட்காந்துருக்கான். இவனை Z10X போய் எங்கே சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட ஃபீட்பேக் போடுங்க. Z10X நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம்மா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் ஓகே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சொல்ல போனால் Z10 அதில் வந்து மோனோ ஸ்பீக்கர் இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர், Z10 அதில் UFS 2.2 இல்லை UFS 3.1. ஸோ இந்த மாதிரியான ஜோக்ஸ் எல்லாம் நம்ம அப்போ பார்த்துட்டே வந்து ஷேம் தான். ஆமாம், அவன் தான் இதோட காஸ்ட்லி, அவனை விட இவன் நல்லா இருப்பான். அவன் ஏன் காஸ்ட்லி அப்படின்னா கடைசியில் பேனல் அண்ட் பெரிய பேட்டரி, அதுதான் வந்து ரீசனாக இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனால் இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு நல்ல டிவைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, பட் கிடைக்காது, பார்க்கலாம். ஆமாம், அதான் ப்ரைஸ் ஏறிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் மனம் தயங்க வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, போவா கவ் வந்து ஒரு பிரில்லியண்டான ஃபோன். இப்போ 16K போட்டிருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஆல்ரெடி 16K தான் இருந்தது, பட் நிறைய பேர் அது 18-19 கிட்ட போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ போவா கவ் 2ன்னு ஒன்று வந்திருக்கு, அது வந்து வேஸ்ட். ஸோ போவா கவ் நம்ம இப்பயும் கூட வாங்கலாம். அதை வாங்குறதுக்கு நீங்கள் இதை வாங்குங்க. ஆமாம், அது 8000 mAhங்கிற ஒரு யூஎஸ்பி மட்டும் சொல்றாங்க. எனக்கு 8000 mAhலாம் எனக்கு 5500 வித் 45 வாட் சார்ஜிங் இஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஸ்லீக்காகவும் 4 பேருக்கு மத்தியில் எடுத்துட்டு போய் இப்படி காமிச்சா என்ன சைபர்ட்ரான் இதுவா அந்த மாதிரி டிசைன் சூப்பரா இருக்கும். சைபர் பங்க் எடிஷன் அப்படின்லாம் கஷ்டப்பட்டு இவன் விட்டுக்கிட்டு இருந்தான் OnePlus. இவன் அதே மாதிரி அசால்ட்டா செஞ்சிருப்பான். Dimensity 7300 இருக்கும். உங்களுக்கு 64 MP கேமரா இருக்கும். சர்ப்ரைஸ் என்னன்னா இவனை யூஸ் பண்ணிட்டு நாங்க கேமரால எல்லாம் வந்து எங்க டீமே மிளகரசம் ஆயிட்டோம். ஆமா, Note 50s இதுவும் சேம் ஃபோன். ஆமா, Infinix Note 50s அது சொல்றோம். சோ ரெண்டுமே சேம் ஃபோன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரட்டி விட்டுட்டான். கேமராலயும் நீங்க வந்து போவாக்கு வந்து ஆனா ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. Infinixல 2 வருஷம் அப்டேட், இதுல 1 வருஷம் அப்டேட். ஓகே. Infinixல 256 இருக்கு, இல்ல 128 தான். ஓகே, இது 8128, அது 826 வரைக்கும் இருக்கு. சரி, அடுத்து வந்து தி லெஜெண்ட்ங்க. இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஆமாமா, நல்ல ஃபோன். CMF Phone 2 Pro அதுதான். இவனை லெஜெண்ட்னு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த நான் எதுவும் பண்ணல, மத்தவங்களாம் பிரைஸ் ஏத்திட்டாங்க. அப்படி கேமரா செட்டப் வேறங்க. இவ்வளவு நேரம் பேசின எந்த ஃபோன்லயுமே அது கிடையாது. ஆமா, சரி.
ஹைலைட் என்னன்னா சிஎம்எஃப் ஃபோன் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். பில்டிங்கு எல்லாம் செம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே போட்டிருக்கிறது பிஞ்சு போன சட்டை மாதிரி இருக்கும். அதாவது அதோட எக்ஸ்டர்னல் லுக்கை சொல்கிறேன். ஓகே. ஏன்னா கேமரா சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், நத்திங் வாய்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருந்ததுங்க இந்த பட்ஜெட்டில். சீரியஸாக அதெல்லாம் சூப்பர். அந்த பில்டு குவாலிட்டி கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் ஃபோன் ஒன்றே பரவாயில்ல சார், அது ஒன்று தான் வித்தியாசம். சரியா, நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வந்து அடுத்த ஃபோன் சொல்லுங்க. நத்திங் ஃபோன் 3A லைட். சரி, அடுத்து வந்து பார்க்கறதோட நிறுத்திக்கோங்க. வாங்க வேணாம், அதுக்கு பெட்டர் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவே போய்க்கலாம். சரியா, அது வந்து இக்னோர் இட். ஆமாம். அப்புறம் ஓப்போ K13. சாரி எனக்கு தெரியல, அப்படிதான் இருக்கு. ஏன் அது 22,000 ரூபா இப்போ? இந்த டீல்ல 20. சப்பா. ஓப்போ K13 வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் 17 ரூபா 18 ரூபால கிடைச்சாங்க. பட் ஆனால் இப்போ வந்து 20K 22Kக்கு தான் கிடைக்கிறான். அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது சோகம் தான். பட் ஆனால் ஓகே, இவன் ஸ்னாப்டிராகனோட சுற்றிட்டு இருக்கான். அதெல்லாம் மதிக்க முடியாது, திக்மோட் மிதிக்கலாம் வேணாம். என்னன்னா பழைய பிரைஸ்க்கு இது மாசு. அதே சமயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட் அதிகம். ஸோ எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. யாரெல்லாம் ஃபோனை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே சுற்றுவீங்களோ, அந்த சுண்டு வரல ஸ்டாண்டு போட்டு நிறுத்துற ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா சுண்டு வரல இன்ஷூர் பண்ணிக்கோங்க. யாரும் மடிஞ்சு போயிடும் அப்படி. ஆமாம், ஏன் ஜோரே போச்சு இதில் இன்ஷூர் வரையா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதனால ஓப்போ K13 வந்து 6 Gen 4 ப்ராசரோட இருக்கும். உங்களுக்கு 7000 mAh பெரிய பேட்டரி. அதனால தான் அந்த வெயிட் இருக்கும். கேமரா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இல்லைனாலும் ஓகே, ஆவரேஜா டூயிங். இது என்ன வேதனை தெரியுமாடா, K13 நல்ல ஃபோன் தான், ப்ரைஸ் ஹைக்கானனால நான் அதை ஸ்கிப்னு சொல்றேன். சரியா, ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ட்விஸ்ட் என்னன்னா இந்த K13ஓட ப்ரைஸ்க்கு P4 Pro கிடைச்சிட்டு இருந்தது. அதுவும் ஸ்னாப்டிராகன் தான். அதையே வாங்கிட்டு நான் போயிடலாம். இப்போ என்ன தெரியுமா கிடைக்குது? தெரியும், P4 கிடைக்குது. இப்போ ரியல்மி P4 அதே ப்ரைஸ் கிடைக்குது. P4 Pro என்ன ப்ரைஸ் தெரியுமா? வேணாம், 27 ரூபா. அடுத்து வந்து ரெட்மி நோட் 15 ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக்காகவும் லைட் வெயிட்டாகவும் ஒரு ஃபோன் வேணும். இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு பிரைமரி சென்சார் நல்லா வேலை செஞ்சால் போதும்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னா மாஸ். அடுத்து இன்ஃபினிக்ஸ் நோட் 50s ஆல்ரெடி போவாக்க ஓப்பே நான் சொல்லிட்டேன், சேம் ஃபோன் தான். ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகம், 20,000 ரூபா. இதில் ஆனால் 256 மாடல் இருக்கு. அடுத்து இது இருக்கட்டும், அவ்வளோதான். சரியா, அடுத்து இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜுங்க. இவன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று, அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க. 7100 22,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணி வச்சிருக்கான். டிமென்சிட்டி 7100. அது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட், பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப காசு. சரி ஓகே, அவனுங்களே சரி, அது வந்து அவன்கிட்டே கொடுத்துடலாம். நம்ம அவன் எட்ஜ் அவன்கிட்டே இருக்கட்டும். ஸோ நோ நீட். மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன், எட்ஜ் 60 ஸ்டைலஸ், G96 இது எல்லாமே வந்து 18 to 20Kல இவனுக்கு 3 பேருமே இருக்கானுங்க. இதுல ஸ்டைலஸ் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா 7S Gen 2 கொஞ்சம் கோலரான SoC தான். ஆனா நமக்கு 3.5mm ஜாக் கிடைக்குது, ஸ்டைலஸ் கிடைக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், கேமராஸ் எல்லாமே ஓரளவுக்கு மீனிங்ஃபுல் செட்டப். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டைலஸ் மேக்ஸ் மோர் சென்ஸோ அப்படின்னு தோணுது. உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து சொல்லுங்க. இந்த அதே மாதிரி இந்த எட்ஜ் 60 ஃபியூஷன் இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து F36, சாம்சங் கேலக்ஸி F36 சொல்லுங்க, ஓப்போ F36. அடுத்து வந்து கேலக்ஸி A35. என்ன போயிட்டே இருக்கீங்க? இல்லடா, A35 தான் பெஸ்ட் இதுல, அதனால F36 ஸ்கிப் பண்ணிட்டு A35 போயிட்டேன். ஏன்னா F36 வாங்கினா உனக்கு என்ன இருக்கும்? 20,000 ரூபாய் நெத்தியில மத்தியில வச்சம் போட்டு அது மாதிரி ஏதோ இருக்கும். அது வாட்டர் டிராப்னாச்சு. அந்த கரும் வேணாம்ப்பா. எப்பா இந்த மாதிரி அந்த ஃபோன் வந்து அப்டேட் வரும் இந்த மாதிரியான 6 years பாலிசி, அந்த பாலிசிலாம் இருக்கட்டும். பிரச்சனை என்னன்னா இதை நம்பிலாம் தேர் எடுக்க முடியாது, புரியுதா? அதனால அந்த ஃபோன் வந்து மேபி திரும்பியும் ப்ரைஸ்லாம் ட்ராப் ஆகி இன்னும் மலிந்த விலையில் வந்ததுன்னா பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து இன்னும் யார் கைக்கும் வராத ஃபோனை கையில் வச்சிருக்காரு. யார் கைக்கும் ஏன் வர மாட்டேங்குது? யார் வாங்க. சரி ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போவா 7 Pro. இதுக்கு முன்னாடி நடுவுல நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பட் ஆனா இவன் கொஞ்சம் பிரைஸ் ஹைக் ஆயிருக்கான். பட் ஓகே, 18Kல டிமென்சிட்டி 73. இவ்வளவு நேரமா பிரைஸ் ஹைக் ஆன ஃபோன்ஸ்க்குலாம் பார்க்கும்போது இது எவ்வளவு பரவாயில்ல. அதனால இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம் மக்களே. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா M56. இது வந்து கொஞ்சம் டீசென்டான ஃபோனு. ஏன்னா எல்லாமே டியூ டிராப்போட வந்து நம்மள சாகடிச்சிட்டு சாம்சங்ல வரும். 20Kல பஞ்ச் கோலுங்க. ஓகே, எவ்வளவு வேதனையா இருக்குல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு இல்ல. ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் ஏன்டா டேய் அப்பயே பஞ்சோல் பத்தி பேசிட்டு இருந்த என்னைய 2026லயும் பஞ்சோல் இருக்குன்னு சொல்றத வந்து ஒரு விஷயமா ஆக்கி வச்சிருக்கியாடா SRK. இதெல்லாம் ஒரு பிராண்டா? என்ன பண்றது, அவனுங்க அப்படிதான் பண்றாங்க. Exynos 1480 இருக்குங்க. இது ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான், பட் இருந்தாலும் ரொம்ப ஹீட் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது இருக்கட்டும். இது வந்து நல்லா தான் இருக்கும். நீங்க வந்து M series உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து A35 இருந்ததுன்னா அதை வாங்கிக்கலான்றது தான் நான் அப்பயே சொன்னேன். ஏன்னா பில்ட் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிடைச்சதுன்னா Narzo 80 Pro நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதுதான் அந்த 80 வாட். உனக்கு வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வேணும். என் ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு, அதனால நான் 20,000 ரூபாய்க்குள்ள தான் ஒரு ஃபோன் வாங்க போறேன். எனக்கு ஆனா சார்ஜ் போட்ட சும்மா சல்லுன்னு ஏறிடணும் ப்ரோ. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சார்ஜ் நல்லா நிற்கும் தான். ஸோ அதை இனிமேல் சொன்னோம் டக்குன்னு ட்ரெயின் ஆகாது.
அப்படியே வெயில்ல தொடர்ந்து மேப்பை போட்டு தீச்சு விட்டோம் அப்படின்னாலும் அப்போ கூட நீங்க அந்த பிரிக் பேக்ல இருந்ததுன்னா முடிஞ்சு ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகி காஃபி குடிக்கிற கேப்ல 80 வாட்ஸ்ல சல்லுன்னு ஏறும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு நேரம் பார்த்ததுல இவன் மட்டும் தான் 80 வாட்ஸோட இருப்பான். அதெல்லாம் ஒரு சாம்சங்லாம் சொல்லவே எல்லாரும் எப்படி தெரியுமாங்க 45 25 18 இதுதான் 18 10 கிட்ட போவாங்க. 10 எல்லாம் வந்து அண்டர் 10K கைஸ் இருப்பாங்க. 10 இருக்கா இன்னும் அண்டர் 10K கைஸ் இருக்கு. அண்டர் 10Kல நீ ஏதாவது வாங்கினா 10 கிட்ட எல்லாம் இருப்பாங்க. யார் தெரியுமா 6000 ரூபாய் 5000 ரூபாய்க்குலாம் போன் விற்கிறாங்க. ஐடெல் இந்த ரியல்மி நார்சோ 80 ப்ரோ வந்து உங்களுக்கு டிமென்சிட்டி 7400 கிடைக்கும். அப்புறம் 50 MP பிரைமரி கேமராவோட டிசைன் ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்கும். இல்ல அது ஆக்சுவலா நல்ல ஃபோன் தான். இவனுங்க தான் வந்து என்ன பண்ணானுங்கன்னா ரியல்மியை செவுல்லே அரைஞ்சு இவனுங்களே ரியல்மி நம்பர் சீரிஸ் ஒரு புளிச்சுன்னு வர அரைஞ்சிட்டு நம்பரை ஜோக் காட்டிட்டு நார்சோ சூப்பரா பண்ணுவானுங்க. இல்ல நார்சோ தனி டீம் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. எப்படின்னா ரியல்மியாவும் ஒரு குப்பாங்க நான் பாருங்க அப்படி மாசா டேய் என்னடா நீ. ஆனா இப்ப போற போக பார்த்தா நார்சோ தான் நல்லா இருக்கு. அவனுக்கு தான் ஜோக்கா இருக்கானுங்க. ஓகே இதான் மக்களே ஆக மொத்தம் 10K to 20Kல இஃப் சப்போஸ் நாங்கள் எதாவது டிவைஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டிவைஸ் ஒரு சிலது இப்போ வந்து ப்ரைஸ் ஏறிடுச்சு. IQ Z10லாம் வந்து நம்ம 20Kல தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம் அவன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 22க்கு போயிட்டான். நத்திங் ஃபோன் 3 ஞாபகம் இருக்கா? அவன்லாம் 20Kல இருந்தான். பீஸ்ட் மாதிரி சுத்திட்டு இருந்தான். அவன்லாம் பார்த்தா இப்போ 23 25ங்கிறாங்க. அதான் பீஸ்ட். அதே மாதிரி P3 Ultra அப்புறம் X7 Pro இவெல்லாம் வந்து 20Kல இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க 23 25 கிட்ட. வாழ்க்கையில நீங்களும் முன்னேறணும்ன்றதுக்கு தான் நாங்க சொல்றோம். அவங்க எல்லாம் மட்டும் முன்னேறினா போதுமா? ரைட்டுங்க. மொத்தம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே நாங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அது மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சில நன்மைகள்னு சொல்லலாம். எஸ் எப்பயுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்ப்போம். அடுத்தபடியா 30 to 40K ஒரு ரெட்டு பார்த்துருவோமா? பார்த்துடலாம். கண்டிப்பா தேவைதான். ஓகே பார்க்கலாம். பாய்.